நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் குரூப் 2க்கு தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஏற்கனவே நம்ம 2 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து 3வது டெஸ்ட்டு. 8th நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் இருக்கும். 3வது டெஸ்ட்டு. இதற்கான கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர் கீ 8:30க்கு உங்களுக்கு கொடுப்போம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆன்சர் கீக்கான பிடிஎஃப் லிங்க் இருக்கும். அதே மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அதில் நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா 1 or 2 டேஸில் உங்களுக்கு அதற்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துரும். நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே 2 டெஸ்ட்டு முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி வந்து 3வது டெஸ்ட்டு. இந்த 3வது டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும், அடுத்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, கொஸ்டின் எப்படி ஈஸியாக இருந்துச்சா, டஃப்பாக இருந்துச்சா, உங்களுடைய ஃபீட்பேக் எதனா இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி அடுத்தடுத்த டெஸ்ட்டில் உங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் எதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 3வது டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.